ஹாய், இந்த கதைக்கா சீரீஸோட அடுத்த எபிசோட் கேட்கறதுக்கு எல்லாரும் ரெடியா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ரொம்ப அமைதியா சந்தோஷமா அழகா இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இப்படி ஒரு இடம் இருந்துட்டாலே அங்கே பிரச்சனை கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல. அதுதான் நம்ம கதையோட ஹீரோ. அந்த ஊரில் அந்த பையன் ஆடு மேய்க்கிற பையனாக இருந்தான். தினமும் அதையே பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவனுக்கு போர் அடிக்கும்ல. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர வில்லங்கமான ஒரு ஐடியா அந்த பையனுக்கு தோணுச்சு. திடீர்னு ஜனங்களை பார்த்து புலி வருது புலி வருது புலி வருதுன்னு கத்தனானா. இதை கேட்ட ஜனங்க ரொம்ப பயந்து போய் கையில் கிடைச்ச ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு புலியை விரட்டலான்னு இந்த பையனை நோக்கி ஓடி வந்தாங்களாம். நம்ம அங்கே கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு புலி வந்துருதுன்னு நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு ஜனங்களை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டானா. அதனால கோவமான ஜனங்க அவனை நல்லா திட்டிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களாம். நம்பால் சும்மா இருப்பானா? கொஞ்ச நாள் ஆச்சு. திரும்ப அதே மாதிரி ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது புலி வருது புலி வருது புலி வருதுன்னு திரும்ப கத்த ஆரம்பிச்சானா. மறுபடியும் ஜனங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்த்தா புலியை காணோம். நம்பால் திரும்ப அவங்கள பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கானா. அவன் மேல செம காண்டான ஜனங்க எல்லாரும் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணனா உன்னை இந்த ஊரை விட்டே விலக்கி வச்சிருவோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா அவனை வார்ன் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களாம். ஆனா விதி யாரை விட்டுச்சு? அந்த பையன் எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல உண்மையிலேயே அவனை நோக்கி புலி வந்துருச்சான். பயந்து நடுங்கின அந்த பையன் புலி வந்துருச்சுன்னு பயங்கரமா கத்துனானா. இவனுக்கு வேற வேலையே கிடையாது. ஆனா உன்னா புலி வருதுன்னு சொல்லுவான், போனா சிரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே வரலையா. அந்த சமயத்துல கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக யோசிக்காம செய்யற ஒரு விஷயம் அவன் உயிரையே எடுத்துருச்சு. கணவன் மனைவி 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் இதே மாதிரிதான். காரணமே இல்லாம ஒழுங்கா இருக்கக்கூடிய ஹஸ்பண்டையோ இல்ல ஒய்ஃபையோ திரும்ப அவங்களை செக் பண்ணிட்டே இருக்கிறது, திரும்ப அவங்களை வந்துட்டு சண்டை போடுறது, திரும்ப நீங்க எனக்கு உண்மையா தான் இருக்கீங்களான்றது மாதிரி செக் பண்றது நாளடைவில் நமக்கே ஒரு பெரிய ப்ராப்ளமா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த புலிவரது கதை அந்த பையனுக்கு மட்டும் நடந்ததா இருக்கட்டும். நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிக்கவாசகம், உங்கள் மனநல மருத்துவர். உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. தேவையில்லாம சந்தேகப்பட்டு அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட்.